Taste the Daily. தனது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு இளைஞர் கொடுத்த மனுவை நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஏற்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கையைச் சேர்ந்த ஜான் என்பவர் சிறுவனாக இருந்தபோது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது படகின் மூலம் தனுஷ்கோடி வந்தார். அதனையடுத்து ராமேஸ்வரம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டார். அகதிகள் முகாமில் இருந்து தப்பி தன்னை தனது சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பி வைக்குமாறு ராமநாதபுரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவை செல்போன் எண், முகவரி இல்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் ஏற்க மறுத்தார். தனக்கு ஆதார் கார்டு வழங்க வேண்டும், இல்லையெனில் எனது சொந்த நாட்டிற்கே அனுப்பி வைக்குமாறு இளைஞர் கண்ணீர் மல்க அளித்த புகாரை தமிழின விரோத அரசு ஏற்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. இளைஞர் ஜானை இந்திய அரசே இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்துகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் வந்த அரசு பேருந்து டயர் வெடித்து நிலை தடுமாறி நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நிலக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மெங்கில்ஸ் ரோடு சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென முன்பக்க டயர் வெடித்து நிலை தடுமாறிய பேருந்து சாலையோரம் நின்றது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் அலறியடித்து பேருந்தை விட்டு இறங்கி ஓடினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் நாள்தோறும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அயனாவரத்தில் பட்டப்பகலில் இளைஞரை பட்டாக்கத்தியால் குத்திய இளைஞர் தடுக்க வந்த இளம் பெண்ணையும் கத்தியால் வெட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரம் KS சாலையில் இளம்பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை வழிமறித்த இளைஞர் ஒருவர் இளைஞரை சரமாரியாக வெட்டினார். இதை தடுக்க முயன்ற இளம் பெண்ணையும் கையில் வெட்டிவிட்டு இளைஞர் தப்பிச் சென்றார். இதையடுத்து காயமடைந்த இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளரை பாராட்டி பேசிய ஆசிரியருக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நோட்டீஸ் அனுப்பிய ஸ்டாலின் அரசை கண்டித்து பெற்றோர்களும் மாணவர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் அரியாம்பட்டி அரசு பள்ளியில் பணியாற்றி வரும் சீதாராமன் என்ற ஆசிரியர் மேச்சேரியில் விவசாயிகள் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார். அடிப்படையில் ஒரு விவசாயியான ஆசிரியர் சீதாராமன் விவசாயிகளுக்காக கழக பொதுச் செயலாளர் செய்த நலத்திட்டங்கள் குறித்து பாராட்டி பேசினார். இதனால் ஆத்திரமடைந்து திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் ஸ்டாலின் அரசு ஆசிரியர் சீதாராமனுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதை அறிந்த பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர் சீதாராமன் அதே பள்ளியில் பணியாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பலரையும் பழிவாங்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மாநகர பேருந்துகளில் பயணிகளிடம் லக்கேஜ் கட்டணம் வசூலிப்பது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்ட அறிவிப்பிற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பயணியர் எடுத்து வரும் 65 சென்டிமீட்டர் மேல் உள்ள டிராலி வகை சூட்கேஸ்கள், பெரிய பைகள், 20 கிலோவுக்கு மேல் எடையுள்ள லக்கேஜ்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொதுமக்கள் இதனால் கடும் சிரமத்திற்குள்ளாக வாய்ப்பிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சிறிய பைகளை கொண்டு சென்றால் கூட கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். வசூல் செய்தால் போதும், கஜானா நிறைந்தால் போதும் என்றில்லாமல் மக்கள் நலனில் அக்கறையோடு முடிவுகளை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசை மக்கள் காட்டமாக எச்சரித்துள்ளனர்.